குல்ஃபி பாப்பா குல்ஃபி வாங்குப்பா வந்து வாங்கி கோப்பா சில்லுன்னு இருக்குதுப்பா அட சூப்பரா தானே சூடான சுவையான ருசியான குல்ஃபிமா குல்ஃபி வாங்கம்மா வாங்க வாங்கக்கா வாங்க குல்ஃபிமா குல்ஃபி சூடான குல்ஃபி சுவையான குல்ஃபி வந்து சாப்பிட்டுக்கோமா சாப்பிடுங்க வெயில் காலத்துல நல்லா குளு குளுன்னு இருக்கும். என்னடி சின்ன பொண்ணு குல்ஃபிய போய் சூடான குல்ஃபி சுவையான குல்ஃபின்னு சொல்லிட்டு கிடக்க. சுவையான குல்ஃபின்னு சொன்னா கூட பரவாயில்ல, சூடுன்னு சொல்றியடி. ஆமா நைந்திராக்கா வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, கஸ்டமரு நீங்க தான். என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டுட்டு தான் வருவீங்க போல. ஆமாண்டி, பின்ன சும்மான்னு கண்ணை மூடிட்டா வந்து வாங்க முடியும்? சரி சரி, ஒரு பேச்சுக்கு சொல்ல வேண்டியதானக்கா, சூடான குல்ஃபி சுவையான குல்ஃபின்னு. வாங்க வாங்க, கூலிங்கான குல்ஃபியோ குல்ஃபி வந்து ஒண்ணு சாப்பிட்டு பாருங்க. பழங்கள்ல செஞ்சு உருவாக்கி வச்சிருக்கேன். அடியே போடி சின்ன பொண்ணு, இந்த குளிர்காலத்துல எனக்கு குல்ஃபியும் வேணாம் ஒன்னும் வேணாம். பொழுது வெடிஞ்சா அப்படி குளிருது, பொழுது போக இப்படி குளிருது. எக்கோ என்னக்கா சொல்றீங்க? அடிக்கிற வெயில்ல ஐஸே உருவி போயிட்டு பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு வெய்ய பொழந்து கட்டுது. நீங்க என்னடானா குளிருதுன்றீங்க. இங்க பாருங்கக்கா, போன வருஷம் கூட அந்த அளவுக்கு பனி பெஞ்சது. ஆனா இப்ப எல்லாம் சுத்தமா பனியே இல்ல. அது மட்டும் இல்ல, அந்த அளவுக்கு குளிரே இல்ல. அது என்னமோடி, எனக்கு விடிஞ்சாலோ பொழுது போனாலோ பல்லு நல்லா கிடு கிடுன்னு ஆடுது. சரிக்கா, எக்கோ இப்ப என்ன வெய்ய இந்த அளவுக்கு பொழந்து கட்டுது இல்ல, இப்பயாச்சும் ஒரு வாங்கி சாப்பிடுறது. காலையில சாயங்காலம் தான் வாங்க முடியலன்னா இப்ப வாங்கி சாப்பிடுங்கக்கா. நல்லா வயிற்றுக்கு நல்லா குழு குழுன்னு இறங்கும். அடியே நீ எம்புட்டு சொல்லுவியோ, நான் கடையிலேயே போய் வாங்கிக்கிறேன்டி. அங்க போனா 5-10 வித்துட்டு கிடப்பாங்க. நீ என்னடானா 50-100 வித்துட்டு கிடப்ப. வாங்கிட்ட எப்படி போய் வாங்க முடியும்? ஆமாக்கா, நீங்க வந்த உடனே பேரம் பேசுறதுக்கு தான் வருவீங்க. அதான் தாராள மனசுக்கா உங்களுக்கு நயன்தராக்கா. என்னடிங்க ஏதோ சத்தமா கிடக்குன்னு வந்த, என்ன பேசிட்டு கிடக்கீங்க? எக்கோ உங்களுக்கு பார்த்தா தெரியலையா, சின்ன பொண்ணு ஏதோ கடைய போட்டிருக்கா போல. அதான் நயன்தராக்கா வாக்குவாதத்துல வம்பு வாங்குறாங்களா என்னமோ. ஆமாண்டி, வரவங்க போறவங்க எல்லாம் சின்ன பொண்ணு வாய்க்குள்ளேயே கோலை விட்டு ஆட்டுங்க. எனக்கு தான் வாய் இருக்கு பாரு, நயன்தராவுக்கு ஒண்ணுமே இல்ல பாரு. நாங்க எங்கேயோ பேசிட்டு கடந்த முடி. அப்படியா சொல்ற? பேசுறதே இப்படின்னா அப்ப சண்டை போட்டா எப்படியோ? ஆமாண்டி வசந்தி, நாங்க 2 பேரும் பேசிட்டு தான் இருந்தோம். சண்டை கிண்டெல்லாம் போட்டுட்டு கிடக்கல. இங்க பாரு, சின்ன பொண்ணு குல்ஃபி கொண்டு வித்துட்டு கிடக்கா. அதான் இந்த பனிக்காலத்துல குல்ஃபிய போட்டு வித்துட்டு கிடக்கியே, சளி கிளி பிடிக்காதான்னு பேசிட்டு கிடந்தோம். ஓஹோ அப்படியா? ஏண்டி சின்ன பொண்ணு இந்த பனிக்காலத்துல அதாவது மூக்கொழிக்குன்னு சுத்திட்டு கிடக்கு, நீ என்னடானா இப்படியே ஐஸ்கிரீமை போட்டு வித்துட்டு கிடக்க? ஆமாக்கா, இல்லைன்னா வெயில் காலத்துல எடுத்தா மட்டும் நல்லா குண்டான வாங்கி எடுத்துன்னு போறீங்க. ஒன்னும் கிடையாது. எங்கேயே இருக்கிறப்ப ஆளுக்கு ஒண்ணு வாங்கி சாப்பிடுவீங்களா? அதுக்கு இந்த பேச்சு பேசிட்டு கிடைக்கீங்கல்ல. எக்கோ வாங்கக்கா, 3 பேரும் வந்திருக்கீங்க. நம்ம கடையில ஆளுக்கு ஒரு குல்ஃபிய வாங்கி சாப்பிடுங்கக்கா. ஏண்டி இதே மாதிரிதான் முந்தைய நேத்து பேசி பேசி ஆட்டுக்கால சூப்புன்னு எந்த கால சூப்பை கொடுத்தியோ தெரியல. 2 நாளா வயிற்று வலி வயிற்றால போகுதுன்னு புடிங்கி அடிச்சு கந்து தெரியுமா? குடும்பம் பூரா பாத்ரூம்லயே தான் கடந்தோம். இப்போ ஆமாக்கா, எங்க வீட்டுக்காரரு கூட இந்த மாதிரி தாங்க. நான் கூட என்னமோ ஏதோன்னு தான் நினைச்சிட்டு கிடந்தேன். கடைசியில இவ கடையில வாங்கி சாப்பிட்டுதான் இந்த மாதிரி ஆச்சோ. ஐயோ, இவ என்ன நம்ம மேல இப்படி பழி சொல்லு போறாளுங்க. தட்டு புட்டுன்னு டாபிக்க மாத்துவோம். ஆமாடி நயந்திரா, 2 நாளா சரியா கூட சோறு தண்ணி இல்லாம பாத்ரூம்லயே குடும்பம் நடத்திட்டு கிடந்தோம். எக்கோ புஷ்பாக்கா, ஆவுன்னா என் கடை மேலேயே குறைய சொல்லாதீங்க. நான் உங்களுக்கு நல்ல கிரேட் ஃபுட்டா தான் பார்த்து ட்ரேட் மார்க்கோட எடுத்துட்டு வந்து வித்துட்டு கிடந்தேன். ஆனா நீங்க என்னடான்னா பொருளை சாட்டு தான் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஏதாவது உடம்புல பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா சோத்துல எதனா கலந்துட்டு இருப்பீங்க. அதனாலதான் இப்படி ஆயிருக்குமோ என்னவோ. ஆமாண்டி, டெய்லி நானு சோத்துல எதனா கலந்து சாப்பிட்றேன் பாரு. போடிங் சோறும் குழம்பு தாண்டி ஊத்தி சாட்டோம். நீ கொடுத்தல சூப்பு, அதை எக்ஸ்ட்ரா சாட்டோம். அதனாலதான் இந்த நிலைமை எங்களுக்கு. ஏக்கோ அந்த கதையை விடுக்கா. இங்க பாருக்கா, ஐஸ் நல்லா பொட்டியில நல்லா குல்ஃபி பாருங்க, சூப்பரா இருக்குது. உருவி ஊத்தாங்காத்தையும் ஆளுக்கு 2 வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே பேசுங்க. குல்ஃபிக்கா குல்ஃபி வாங்குக்கா வாங்கு. ரசனா வாங்கம்மா வாங்க. ரோஸ் மில்க், பாதாம் மில்க், ஆரஞ்சு மில்க்னு எல்லா மில்க்கையும் ஷேக் போட்டு கொண்டுட்டு வந்துட்டேன். வாங்கம்மா வாங்க, வெறும் 5 ரூபாய் தான், வந்து வாங்கிக்கோங்க. எப்படி அவ என் கடைக்கு ஆப்போசிட்டா? அடியே தவுக்கல நீயா? ஆமாண்டி சின்ன பொண்ணு, நான் தான் உனக்கு ஆப்போசிட்டா போட்டு வித்துட்டு வந்திருக்கேன். அதுவும் ரசனா ரோஸ் மில்க், பாதாம் மில்க், ஆரஞ்சு மில்க்னு எல்லா மில்க் ஷேக்கும் வச்சு வித்துட்டு வந்திருக்கேன். ஒரு பாக்கெட் எம்புட்டு தெரியுமா? வெறும் 5 ரூபாய் தான், 5 ரூபாய். எக்கோ சரோஜாக்கா, நீங்களும் இது மாதிரி கடை போட்டுட்டீங்கன்னா நாங்க யார்கிட்ட தான் வாங்குறது? அந்த பக்கம் சின்ன பொண்ணு, இந்த பக்கம் நீங்க. அப்படியா சொல்ற? இரு ஒரு நிமிஷம். அடியே சின்ன பொண்ணு, உன் கடை குல்பி எம்புட்டுடி? அடியே வசந்தி, என் கடை குல்ஃபி சுத்தமான பாலுல செஞ்சு நல்லா சுவையானதா போட்டு எல்லாமே ஃப்ரூட் மில்க் எல்லாம் ஆட் பண்ணி பாதாம் பிஸ்தான்னு போட்டு குல்ஃபி செஞ்சு வெறும் 20 ரூபாய்க்கு தரண்டி. வாங்கி சாப்பிடு, உடம்புக்கும் நல்லது. அது 20? ஒரு நிமிஷம் இருடி. அடியே நான்லாம் அப்படி விற்க மாட்டேன்டி. வெறும் 5 ரூபா தாண்டி என்கிட்ட, வாங்கி சாப்பிடுடி. ஒரு பாக்கெட்டு வெறும் 5 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கேன். நீ தாராளமா வாங்கி சாப்பிடலாம். அடியே உங்ககிட்ட எப்பவுமே அமௌண்ட் இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் நம்ம ஊர் மக்களுக்கு
குறைஞ்ச விலையில கொடுத்துட்டு இருக்கேன். அடடே, சின்ன பொண்ணு கடையில போனா 20 ரூபாய், இதுவே சரோஜக்கா கடையில வந்தா வெறும் 5 ரூபாய். இவங்க கிட்ட 4 பொருள் வாங்கலாம், அவகிட்ட ஒரு பொருள் தான் வாங்கலாம். அடே ஆமா, நம்ம பேசாத சரோஜக்கா கிட்டே வாங்கிக்கலாம் போலயே. விலை கம்மியாவும் இருக்குது, பாக்கெட்டு பெருசாலாம் இருக்கு. ஆமா ஆமா, வாங்க வாங்க, யாருக்கு எம்புட்டு வேணும்னு சொல்லுங்க, நான் வரிசையில நிறைய கொடுத்து போடுறேன். அடியே அடியே, இதெல்லாம் நல்லதுக்குல்லடி, நல்லதுக்குல்ல. ஒருத்திங்க கடையை போட்டு நடத்திட்டு கிடக்கேன், இது மாதிரி வந்து ஆப்போசிட்ல ஆப்பு வைக்கிறியடி குந்தாணி. சரியா, இங்க இருந்து அந்த கூடிய தூக்கிட்டு ஓடிடு, இல்லைன்னா ஒரே உத விட்டனா போய் அந்த கூடியிலேயே சொருவிக்க பாத்துக்குவ. அடியே நெட்ட, உன்னால முடிஞ்சத பாத்துக்க. நான் ரசனை தான் வித்துட்டு வருவேன், நீ குல்ஃபி விற்கும் போது நான் ரசனை விற்க கூடாதா? அடியே சின்ன பொண்ணு, ஏமாத்தி ஏமாத்தி விற்காதடி, மக்கள் எல்லாம் ரொம்ப பாவம். விலைய குறைச்சி 5-10 கொண்டு வி. அடி பாவி, நான் 5-10க்கு வித்தா என் நிலைமை என்ன ஆவறது? நான் போட்ட முதலே எனக்கு கைக்கு திரும்பாது போலயே. எக்கோ எக்கோ, நீங்க வாங்கங்கக்கா. அடியே நயந்திரா, என்கிட்ட இருக்கிற குல்ஃபியா வாங்கடி, சூப்பரா இருக்கும். அவகிட்ட இருக்கிறது வெறும் பச்சை தண்ணிடி, என்கிட்ட இருக்கிறது நல்லா பாலுங்க பழமும் போட்டு நல்லா சூப்பரா செஞ்சு வச்சிருக்க. அது மட்டும் இல்ல, உனக்கு எல்லா நட்ஸையும் போட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீ வேணா ஒண்ணு சாப்பிட்டு பார்த்துட்டு கூட வாங்கிக்கோங்க. ஆமா, நீ இப்ப என்னடா சாப்பிட்டு பார்த்து வாங்கு, சாம்பிளுக்கு வாங்கத்தான் சொல்லுவேன். ஆனா சாப்பிட்டு பார்த்தா அதுக்கு துட்ட பிடிக்கின்றல விடுவ நீ. எக்கோ, இவதான் இது மாதிரி பேசுறானா? புஷ்பாக்கா, நீங்களும் இது மாதிரி பேசாதீங்கக்கா. நீங்களாச்சும் ஒரு குல்பிய வாங்கி சாப்பிடுங்க. அடியே சின்ன பொண்ணு, நியாயமா பேசுடி. வாங்கிட்ட குல்ஃபி 20 ரூபாய், அவகிட்ட ரசனா வெறும் 5 ரூபாய். இதுல எதை வாங்கலாம்? எனக்கு குல்ஃபி வேண்டாம், நான் ரசனாவே வாங்கிக்கிறேன். விலையும் கம்மியா இருக்கு, பொருளும் நல்லா இருக்கும். எக்கோ, வெளியே வேணா குறைச்சு விக்கான்னு சொல்லுங்க. ஆனா தரத்தை வந்து ரொம்பவே குறைச்சுதாங்க விக்கா. அவ வச்சுக்கிறது வெறும் பச்சை தண்ணியில சர்க்கரையை போட்டு கலந்து அப்படியே கலர் மாவை கொட்டி அதை பாக்கெட் பண்ணி வித்துட்டு கிடக்கா. எக்கோ புஷ்பாக்கா, நம்பாதீங்கக்கா நம்பாதீங்க. அவதான் பாலுன்ற பேர்ல என்னத்த கலந்தாலோ தெரியல, வெறும் கட்டி கட்டியா இருக்கும். அது மட்டும் இல்ல, அது ஐஸ்கிரீமே கிடையாது. எங்கன்னா திருடிட்டு வந்து கெட்டு போன பால்ல வந்து செஞ்சு வச்சிருப்பா போல. எக்கோ, நீங்க அதை வாங்காதீங்க. என்கிட்ட இருக்கிறத பாருங்கக்கா, தண்ணியில நல்லா கலர் மாவு இல்ல. எக்கோ, என்கிட்ட இருக்குது சுவையான ரசனாவும் ரோஸ் மில்க் எல்லாமே இருக்குதுக்கா. இங்க பாருங்க, ரோஸ் மில்க்ல சுத்த பாலை எடுத்து ஊத்தி அதுக்கப்புறமா கொஞ்சோடு சீனி, அதுவும் நல்ல சீனி தாங்க போட்டு வச்சிருக்கேன். தரமான பொருளுக்கா, வாங்கி சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டு பார்த்தாலே உங்க நாக்கிலே இருக்காது, அப்படி மெய் மறந்து கரைஞ்சு போயிட்டு பாத்துக்கோங்க. நீ சொல்லும் போதே நாக்கெல்லாம் ஊறுதுடி சரோஜா. நான் உங்ககிட்டயே வாங்கிக்கிறேன். எனக்கு ஒரு 2 ரோஸ் மில்க்கும் 2 மேங்கோ ஜூஸும் கொடு. சாப்பிட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு எடுத்து போய் கொடுத்துட்டு வரேன். அதுக்கு என்னடி 2 நீ 4-5 வாங்கிக்கலாம், தாராளமா வாங்கிக்க. அடக்கடவுளே, இந்த காலத்துல நல்லதுக்கே காலம் இல்லப்போ. நம்ம இவ்வளவும் கஷ்டப்பட்டு செஞ்சும் கடைசியில வெறும் 5 ரூபாய்க்கு பச்சை தண்ணியில சர்க்கரையை கலந்து எடுத்துட்டு வந்திருக்கா, அதை போய் வாங்குறாங்களே. அடக்கடவுளே, எப்படியாவது இவளுங்கிட்ட இந்த பச்சை தண்ணி பாக்கெட்டை வித்து போடணும். வித்து போட்டு 4 காசு சம்பாதிச்சுன்னா இந்த சின்ன பொண்ணுக்கு எதிர நல்ல பெரிய கடையா வச்சுக்கணும் உக்காந்துக்கணும். இவன் இந்த மாதிரி இந்த ரோட்டு கடையெல்லாம் போட்டு சீப்பா இருக்க கூடாது. சரி சரி அடியே, அப்படின்னா நானும் வாங்கிக்கிறேன். வசந்தி, நீ வாங்கும்போது எனக்கு ஒண்ணு சேர்த்து வாங்குடி. சாப்பிட்டு பார்த்துட்டு 4-5 நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போவோம். யாரிடி சின்ன பொண்ணு, நான் சரோஜாக்கா கிட்டே வாங்கிக்கிறேன். என்கிட்ட 20 ரூபான்னு கொடுத்து வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லடி. என் கையில 5-10 தான் இருக்குது. நான் அவகிட்டயே கொடுத்து வாங்கிக்கிறேன். புஷ்பாக்கா, நான் சொன்னாலாம் உங்களுக்கு புரியாது. நீங்க வாங்கி சாப்பிடுறதா வாங்கி சாப்பிடுங்க. நான் சொல்லி பார்த்துட்டேன், நீங்க கேட்கல. நீங்க அதை தான் சாப்பிடணும்னாலும் போய் சாப்பிடுங்க. இங்க பாருங்க, என்ன இவ பேசி பேசி மைண்ட மாத்துறாளோ? எப்படியா இருந்தாலும் என் பக்கம் தான் இழுத்துக்கணும். என்னடி சின்ன பொண்ணு, சொல்லு. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 5 ஸ்டார்லயும் இட்லி கடை இருக்கு, ரோட்டு கடையிலயும் இட்லி கடை இருக்கு. ஆனா ரோட்டு கடையில ஒரு இட்லி 5 ரூபான்னு தருவாங்க. அதுவே 5 ஸ்டார்ல ஒரு இட்லி 50 ரூபான்னு தருவாங்க. இது ரெண்டுமே இட்லி தான். ஆனா நீங்க எந்த இட்லியே பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? என்னக்கா இவ இப்படி ஒரு கேள்வி கேட்டுப்புட்டா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமா, இல்லைன்னா மட்டும் உன் மண்டிக்கு விளங்கி நல்லா புரிஞ்சிட போகுது. அது எப்படி? ரோட்டு கடையில இருக்கிறது தான் பொருள் நல்லாவும் இருக்கும், விலை குறைவாவும் இருக்கும். எப்படி நயந்திரா, ரோட்டு கடையில இருக்கிற பொருள் 5 ரூபாய்க்கு வாங்குறது அவ்வளவு நல்லா இருக்குதுன்னா அப்ப 5 ஸ்டார்ல 50 ரூபான்னு விக்குதே, அது இன்னும் எவ்வளவு நல்லா இருக்கும். ஏண்டி, ரோட்டு கடையில இருக்கிறவங்க அன்னன்னைக்கு மாவு அரைச்சி அன்னன்னைக்கு சுடுவாங்க. ஆனா 5 ஸ்டார்லாம் அப்படி கிடையாது. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே மாவு அரைச்சி வச்சு ஒரு மாசமா சுட்டு 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 கொடுத்துட்டு கிடப்பாங்க. அது என்னமோ சரிதாங்க. ஆனா ஒண்ணு, எது ஹைஜீன் எது ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு பார்த்தா 5 ஸ்டார்ல விக்கிற இட்லி தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, ஹைஜீன். ரோட்டு கடையில விக்கிறதெல்லாம் ஹைஜீனே கிடையாது. அது எப்படி? ஃப்ரெஷ்ஷா செஞ்சு ஃப்ரெஷ்ஷா விக்கிறது ஹைஜீன் இல்லையா? ஏக்கோ, அப்படியெல்லாம் கிடையாது. இப்ப நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து போய் வாங்குறேன்னா அங்க என்னென்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே மூடி மூடி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஒருத்தங்க யூஸ் பண்ணா அதை மறுபடியும் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. சுடுதண்ணியில போட்டு கிளீன் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ரோட்டு கடையில அப்படியா? ரோட்டோரம் தான் கடை போட்டிருப்பாங்க. அந்த கடையில வண்டியில போற வர மண்ணு பூரா அந்த மாவுலயும் அந்த இட்லிலயும் தான் வந்து உக்காருமே.
ஆனா அன்னன்னைக்கு அரைக்கிற மாவா இருக்கலாம். ஆனா ஈ, கொசுன்னு எல்லாமே மூச்சு மண்ணெல்லாம் தூசி துரும்புன்னு எல்லாமே பட்டு ஒரு சுத்தபத்தமே இல்லாம இருக்குங்க. அதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு உடம்பு சரியாத ஆவறது. அது சரிதாண்டி, அது ஏன்டி இப்ப சொல்ற? இப்ப ஏன் சொல்றேன்னா, ரோட்டு கடை எது, 5 ஸ்டார் எதுன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க, எல்லா பழங்களையும் போட்டு நல்லா குல்ஃபிய நல்லா சூப்பரா ரெடி பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்ல, அது மேல பாதாம், பிஸ்தா, முந்திரின்னு என்னென்ன நட்ஸுக்குதோ எல்லாத்தையும் போட்டு செஞ்சதுனால தான் இந்த குல்ஃபி அவ்வளவும் சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, இதுக்கு நான் கவர் போட்டு எந்த தூசும் அண்ட விடாம வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லக்கா, இத நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சளியும் பிடிக்காது, எதுவுமே வராது. அத நல்லா பார்த்துக்கோங்கக்கா. ஓ அப்படியா? நாங்க இது வரைக்கும் ரோட்டு கடையில தானே வாங்கியிருக்கோம். அடியே நாம ரோட்டு கடையில தான் வாங்க முடியும். நம்ம என்ன போய் டெய்லி 5 ஸ்டார் ஹோட்டல்ல வாங்க முடியும்? வேணும்னா எட்டி தான் பார்க்க முடியும். அங்கெல்லாம் போய் வாங்க முடியாது பாத்துக்கோ. ஐயோ இவ என்ன இப்படி புரளிய கிளப்பி விடுறா? இவளுங்க அந்த பக்கம் மடிஞ்சிருவாளுங்களோ? அடியே அடியே இந்த பக்கம் பாருங்கடி, நான் இங்க ஒருத்தி கூடையில கூவி கூவி வித்துட்டு கிடக்கேன். ஏக்கோ நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நல்ல பொருள் எங்க விக்குது, கெட்ட பொருள் எங்க விக்குதுன்னு பார்த்து பக்குவமா சூதனமா வாங்கிக்கோங்க. சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்க விருப்பம். ஆமாண்டி, இவ சொல்றதும் சரிதான். எனக்கு என்னமோ நம்ம சரோஜா கிட்ட வாங்குறதோட சின்ன பொண்ணு கடையிலேயே வாங்கிடலாம் போல. ஏக்கோ எதுக்கும் சரோஜா பாவல்ல, அவகிட்டயும் ஒரு ஐஸ வாங்கிப்போம்க்கா. ஐயோ என்கிட்ட வெறும் 5 ரூபாய் தான் இருக்குது. நான் சரோஜா கடையிலேயே வாங்கிக்கிறேன். நீங்க வேணா 2 பேரும் சின்ன பொண்ணு கடையில வாங்கிக்கோங்க. சரி சரி, நீங்க காசு கூட பொறுமையா தந்த போதும். இந்தாங்க ஆளுக்கு ஒரு குல்ஃபியா வாங்கி சாப்பிடுங்க. நீ மட்டும் தான் தெரியவா புஷ்பாக்கா? எக்கோ என்னடி ஏன் கத்திரி கிடக்க? ஆளுக்கு ஒன்னொன்னா வாங்கிக்கிறேன்டி, உன் கடையிலயும் வாங்கிக்கிறோம். எக்கோ நீங்க முத என் கடையில இருக்கிறத வாங்கி சாப்பிடுங்க. எக்கோ இந்தாங்க நீங்களும் ஆள் கொண்டு வந்தா சாப்பிடுங்க. எக்கோ ரசனா எப்படிக்கா இருக்கு? நல்லா இருக்கா? ஏக்கோ குல்ஃபி எப்படிக்கா இருக்கு, நல்லா இருக்கா? அடியே என்கிட்ட துட்டு இல்லடி. என்ன அது துட்டி இல்லையா? ஆமாண்டி, நாங்க தான் வானா வானான்னு சொன்னோமே, எதுக்கு நீங்க கொடுத்தீங்க? என்கிட்ட இப்போ ஒரு துட்டி கிடையாது. வேணும்னா எப்பயாச்சும் தர வாங்கிக்கோ. அடியே ஏன் துட்டியா தாங்கடி? வெறும் 5 ரூபா தாண்டி அது. ஏக்கோ உங்களுக்கு மட்டும் என்ன, கையில 1 ரூபாய் இல்ல? ஏண்டி கையில 5 ரூபா வச்சிருக்கேன்னு சொன்னியே, அதையாவது குடுடி. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க, கையில 5 பைசா கிடையாது. சரி சரி வாங்கிட்டு ஓடி போடலாம். இவனுங்கிட்ட இருந்தா குமுறு குமுறு கும்பிட்டு போறாள்வே. ஓடியா ஓடியா ஓடி போடலாம். ஏக்கோ புஷ்பாக்கா ஓடாதீங்கக்கா ஓடாதீங்க. அடியே சரிச்சா புடிடியாவல. அடியே நான் எப்படி பிடிக்க முடியும்? நெட்ட நான் தான் என் தலையில கூடிய வச்சிருக்கேன். நீயாவது எட்டி புடுடி. அடி பாவீங்களா, இப்படி ராக்கெட் கணக்குல எல்லாம் பறக்குறாளுவே. அடியே வாங்கி சொன்ன வடமலையாடி நீங்க. உங்களை நம்பியே நாங்க கடையை போட்டு வித்துட்டு கிடக்கோம்.